ஹாய். ஸோ போன வீடியோ வந்து ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, நான் சில வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் தட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம், நீங்கள் மூவிஸ், புக்ஸ் ஆர் ஈவன் வீடியோஸ் பார்த்து வந்து லாங்குவேஜ் லேர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேர் மைண்டில் வந்து எப்படி நான் அதை பண்ணுறது, எனக்கு பாதி நேரம் வந்து புரியவே மாட்டேங்குது அவங்க பேசுகிறது, அதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி உங்கள் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி குவிக். இனிஷியலி உங்களுக்கு ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் லேர்ன் பண்ணவோ, இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டில் லேர்ன் பண்ணவோ, இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கவோ உங்களுக்கு வந்து முடியாது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் அப்ரோச். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ் நம்ம வந்து ஒரு மூவி, இங்கிலீஷ் மூவி ஒரு சீரீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சப்டைட்டில்ஸோடு பார்க்க போகிறீங்க அண்ட் உங்கள் மைண்டில் வந்து இது எனக்கு பார்த்தாலும் புரியாதே, நான் எப்படி வந்து இதில் லேர்ன் பண்ணுறதுன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ லாங்குவேஜ் லேர்னிங்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணாமல் லேர்னிங் ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம படத்தை ஒரு ஃப்ளோவில் பார்க்குறோன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதில் என்ன பேசுகிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டு வி வில் ஜஸ்ட் ஃபாலோ த பிளாட். இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? பட் லாங்குவேஜ் லேர்னிங்க்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு சீனையே 2 வாட்டி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு 3 வாட்டி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு அந்த என்டையர் படத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, பிகாஸ் இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணாமல் லேர்னிங் ஆங்கிள்லேருந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் யூ வாட்ச் த மூவி ஆர் த சீரீஸு, ஒரு ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் த சீரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேசிவ் வியூவிங் பண்ணுங்கள். பேசிவ் வியூவிங் அப்படின்னா என்னென்னா, ஹாவ் அ நோட் புக் அண்ட் அ பென் ஒரு பென்சில் வித் யூ. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது, அந்த மூவி சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு புரியுதோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஓகேயா? என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் எழுதிக்கோங்க, எது புரியல அப்படிங்கிறதும் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ பேசிவ் வியூவிங்கில் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஓகே, ஸோ இது பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் லெவலில் உங்களுக்கு லாங்குவேஜ் பற்றின புரிதல் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்க்கும்போது, முதல் வாட்டி பார்க்கும்போது ஜஸ்ட் கீப் ரைட்டிங் திங்ஸ் டவுன். அந்த பிளாட் என்னதுன்னு நினைக்கிறீங்க, என்னத்தில் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எழுதிட்டு வாங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச். ஓகேயா? 2வது வாட்டி நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல, அதை வந்து எய்தர் சிங்கிள் வேர்ட்ஸாக இருந்ததுன்னா கூகுளில் போட்டு கூட யூ கேன் கெட் த மீனிங். ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்லாம் கூட இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு கூட யூ கேன் கெட், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேயா? இல்லைன்னா நீங்கள் ChatGPT கிட்ட கூட போய் கேட்கலாம், இது வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குது, இது என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேயா? ஸோ இதோட நிப்பாட்டிடாமல் நீங்கள் இந்த மீனிங்லாம் தெரிஞ்ச அப்புறம் யூ ஷுட் ஒர்க் ஆன் கிரியேட்டிங் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஆடாசிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்டுனா எதுவாக இருந்தாலுமே வந்து துணிச்சலாக ஒரு தைரியமாக பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து உங்களுக்கு புதுசாக படுது, இந்த படத்துலையோ சீரீஸ்லையோ நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் மீனிங் தெரிஞ்ச அப்புறம் நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவீங்க? ஷீ ஹேட் தி அடாசிட்டி டு பவர் த்ரூ அண்ட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வந்து ஒரு தில்லு, அந்த ஒரு பவர்ஃபுல்லாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கான அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு மேட்ரை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை உள்ளே கொண்டு வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அந்த வேர்டுக்கான மீனிங் அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க. ரைட்? ஸோ இது எப்போ நடக்குது? மீனிங் புரிஞ்சோன்னா உங்களுக்கு நடக்குது. ஓகே, இதே தான் நீங்கள் மற்ற தெரியாத வேர்ட்ஸ் சென்டென்சஸ்க்கு பண்ண போகிறீங்க. கிளியரா? ஸோ இதோட அப்ரோச் என்னது? இது இப்படி நான் வந்து எப்படி எல்லா படத்துக்கும் எப்படி நான் இதை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பார்க்குற எல்லா இங்கிலீஷ் படமும் சீரீஸ்க்கும் நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வீக்லி வந்து இஃப் யூ ஹேவ் த சான்ஸ் டு வாட்ச் 2 மூவிஸ், அதில் ஒரு படத்துக்கு இப்படி பண்ணுங்கள். கிளியரா?
ஸோ இதனால் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லாங்குவேஜ் லேர்னிங் நான் வந்து முன்னாடியே இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு புக்கில் போட்டு கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் இன்புட் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்போ தான் உங்களுக்கு மல்டிபிள் யூசேஜஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரியும், என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மூவி பேஸ்ட் லேர்னிங் அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கான டெக்னிக் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போது உங்களில் சில பேர் வந்து ரீடிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. எனக்கு வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிறனாலும் எனக்கு ரீடிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது, லாங்குவேஜை வந்து நான் உள்ளே கொண்டு வரத்துக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இன்னுமே ஈஸி. ரீடிங்கில் நீங்கள் டெக்ஸ்ட் புக் மாதிரி அதை வியூ பண்ணிவிட்டு, ஒரு ஸ்டோரி புக் தான் நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் அது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி வியூ பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணுங்கள். இல்லை மார்க்கர்ஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ், நோ ப்ராப்ளம். ஸோ அதே அப்ரோச் எதர் கோ டு கூகுள், சிங்கிள் வேர்ட்ஸாக இருந்தால் அங்கே கூட நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை ChatGPT போய்ட்டு அங்கே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டாமல் நீங்கள் வந்து அந்த தெரிஞ்ச என்ன இப்போது புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். கிளியரா? ஸோ சென்டென்சஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணுறதோட நிப்பாட்டிடாமல் நீங்கள் வந்து சில நேரம் யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் அந்த வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர் இருக்குல்ல, வாய்ஸ் மெசேஜ்னு சொல்கிறேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்குல்ல ஃபோன்ஸில். ஸோ அதை வச்சு யூ கேன் ஈவன் கம் அப் வித் யுவர் ஓன் ஸ்பீச். ஓகே, ஸோ அப்படியும் யூ கேன் ப்ராக்டிஸ். சரியா? ஸோ இது வந்து ஃபார் ரீடிங். மற்றபடி வந்து லிசன் பண்ணும்போது பாட்காஸ்ட்லாம் வந்து சில பேர் இப்போ ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் கேட்கும்போது அது வந்து நீங்கள் கேட்க யூ ஷுட் ரைட் இட் டவுன். ஓகே, அங்கே விஷுவல் இன்புட் உங்களுக்கு கிடையாது, ஆடியோ இன்புட் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் when you write things down. அண்ட் இதே அப்ரோச் யூ கேன் ஃபாலோ ஃபார் தட். ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாங்குவேஜை பொறுத்த அளவில் இருக்கிற இன்புட் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிவிடுவீங்க. கிளியராக? இதை தாண்டி வந்து இல்லை எனக்கு கிராமரில் மிஸ்டேக்ஸ் ஆகுது, அப்போ எப்படி நான் கரெக்டாக வந்து ஃப்ரேம் பண்ணி போக முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யூ ஷுட் ஃபாலோ த கிராமட்டிக்கல் அப்ரோச். கிராமட்டிக்கல் அப்ரோச் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் வீடியோஸ் தேடினாலே யூ வில் கெட். ஓகேயா? ஸோ அது வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி டாபிக்ஸில் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் சர்ச் பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, பட் மோஸ்ட்லி பீப்புள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, கிராமரே எனக்கு தெரில, அப்புறம் எப்படி நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் நீங்கள் அந்த நேரத்தில் தான் வந்து சின்ன பசங்க குழந்தைங்களோட எக்ஸாம்பிளும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு என்ன கிராமர், என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே தெரியாது. வீட்டில் பேசுகிறவங்கள வச்சு பேசுகிறது மட்டுமே வச்சு அவங்க பேசுவாங்க சின்ன வயசில். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த விதமான சப்போர்ட் இல்லாதப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் வந்து அப்ரோச் பண்ணணும், லாங்குவேஜ் லேர்னிங். ஓகே, நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணும்போது உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு கிளியர் ஆர்டரில் ரைட்டான வேலை ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஓகே, அதையும் மீறி இஃப் யூ ரிக்வயர் கிராமர் சப்போர்ட் யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் டு வீடியோஸ். சரியா? ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே டுடே. இது தாண்டி வந்து இஃப் யூ ரிக்வயர் அதர் அப்ரோச்சஸ், வேறு நீங்களே இண்டிபெண்ட்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அபவுட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹவு யூ கேன் கிரியேட் தம். ஸோ அது வந்து வீடியோ எண்டில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஓகேயா?